அனைவருக்கும் வணக்கம். வாக்கு சதவீதம் நிறையவே கூடியிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் பேச்சு அடிபடுது. நிறையவெல்லாம் கூடல. எஸ்ஐஆர் மத்திய அரசு கொண்டு வந்து எஸ்ஐஆர் சட்டத்தின் மூலமாக நிறைய பேரை ஃபில்டர் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த சர்வேவெல்லாம் நீங்கள் கணக்கெடுத்து டீப்பாக பார்க்கும்போது வாக்கு சதவீதம் வந்து ஒரு 10லேருந்து 12% தான் கூடியிருக்கு. ஓகே, ஸோ அதனால் நிறையெல்லாம் பெருசாக ஒன்று சொல்லிக்கிற மாதிரி கூடல. இது வந்து அரசியல் ஆய்ந்தவர்கள், அரசியல் நிபுணம் பெற்றவர்கள் இதை டீப்பாக வாட்ச் பண்ணி பார்த்தாங்க அப்படின்னா நிச்சயமாக அது புரியும். மேலோட்டமாக வாக்கு கூடிடுச்சு அப்படின்னு சொல்லி உங்களை எல்லாம் ஏமாற்றிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்தபடியாக நிறைய பேர் வந்து பேருந்து நிலையங்கள் அலைமோதியது, அடுத்தது ரயில்வே ஸ்டேஷன்கள் அலைமோதியது. அதுக்கு காரணம் வந்து என்ன அப்படின்னா, கண்டினியூ லீவ். எலெக்ஷன் அன்னைக்கு கம்பல்சரி லீவு, அடுத்து ஒரு நாள் வந்து இன்னைக்கு ஆஃபீஸ் டே, அது வேலை நாள், அடுத்து சாட்டர்டே சண்டே வழக்கமாக நிறைய ஆஃபீஸ் லீவு இல்லையா? இதெல்லாம் மனசில் வச்சு தான் எல்லாருமே வந்து ஊருக்கு போக ட்ரை பண்ணாங்க. நிறைய பேர் போக முடியல. ஆக இப்படி இருக்கும்போது வாக்கு சதவீதம் கூடிச்சு அப்படின்னா பெருசாலாம் ஒன்றும் கூடல. இது எப்படி இருந்தாலும் தமிழக மக்களாகிய நீங்கள் எல்லாருமே வந்து அநேகமாக நெக்ஸ்ட் மந்த் 5லேருந்து 6 தேதி முதல் கையெழுத்த திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்த 8000 ரூபாய் கூப்பனுக்காக போடுறாரு. அதை நிஜமாவே வந்து உங்களுக்கு ஒரு பெரிய பம்பர் பரிசா, பம்பர் லாட்ரியா நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு, ஸோ மீண்டும் தமிழக முதல்வர் அவர்களுக்கு நம்ம அட்வான்ஸ்டாகவே வந்து அவருக்கு வாழ்த்து சொல்லிடுறோம். மீண்டும் அரியணை ஏறி மீண்டும் தமிழகத்தை வந்து ஒரு நல்ல பாதையில் கொண்டு செல்வார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு.